விஜயலட்சுமி விவகாரம், காளியம்மாள் விலகல் சீமான் கட்சியை பாதிக்குமா? அனைவருக்கும் வணக்கம். நியூஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். காளியம்மாள் அவர்கள் இவங்களை விட்டு விலகிட்டாங்க, என்டிகே கட்சியை விட்டு விலகிட்டாங்க. பட் எங்கே போய் சேர போகிறாங்கன்றது தெரியல. பட் ரூமர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் கட்சியில் போய் சேர போகிறாங்க, தமிழக வெற்றி கட்சி தான் சேர போகிறாங்கன்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. தெரியல, ஏன்னா சீமான் கட்சியிலேருந்து போகிறவங்க எல்லாருமே இங்கே தான் போகிறாங்க. அதுதான் பாதை அவங்களுக்கு ஈஸியான பாதைன்னு தோணுது. அதே மாதிரி விஜயலட்சுமி விவகாரம் பெருசாக கிளம்பியிருக்கு, திடீர்னு கிளம்பியிருக்கு. இதில் என்ன ஒரு இதுன்னா பத்திரிகைகளில் நிறைய விஷயம் வரலை. ஏன்னா ஆல்ரெடி விஜயலட்சுமியும் சரி சீமானும் நட்பு இருந்திருக்காங்க ஒரு காலத்தில். இவர் கல்யாணம் பண்ணிக்க நடக்கலை. பட் இவர் வேறு காளிமுத்தோட ஒரு மனைவியோட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிகிட்ருக்காரு சீமான். ஸோ அது வேறு விஷயம். பட் இதில் என்னென்னா ஆல்ரெடி கன்சென்சுவலாக தான் இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே, விஜயலட்சுமியும் சரி சீமானும் சரி. ஸோ எனக்கு எடுத்துட்டாரு அப்படி இப்படிலாம் இவங்களாம் ஒன்றும் சொல்ல முடியாது விஜயலட்சுமி. ஏன்னா கன்சென்சுவல் செக்ஸ் இஸ் ஓகே தான் சொல்லுது, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு. ஸோ அது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கிற மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு, இன்டர்பிரேட் பண்ணி சொல்லியிருக்கு இதில். பட் இதில் என்னென்னா கோர்ட்டு நிறைய கண்டனம் தெரிவிச்சிருக்கு சீமான் மேலே. நிறையா அந்த மாதிரி சொன்ன குற்றச்சாட்டில் நிறையா உண்மைகள் இருக்குது, தீவிரமாக விசாரிக்கணும் அப்படின்னு கோர்ட்டு க்ளீனாக சொல்லியிருக்கு. அதில் தான் சீமானோட இமேஜ் டேமேஜ் ஆகிறதுக்கான நிறையா பாதிப்பு இருக்குது. ஏன்னா அவரை பொறுத்தவரை 50% கட்சியை பெண்களுக்கே ஒதுக்கியிருக்காரு. சீட்டு எல்லா சீட்டும் பார்த்திங்கன்னா 100 சீட்னா 50 சீட்டு அவர் அலோகேட்டிங் ஃபார் விமன். ஸோ அது அந்த தீவிரமாக பின்பற்றுறாரு. எந்த கட்சியுமே கொடுக்காத போதே இப்போ தான் மோடியே லாஸ்ட் இயர் பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் பண்ணார். பட் அதுக்கு முந்திலேருந்தே நாத்தாக்கா 50% விமனுக்கு கொடுத்துட்டு தான் இருந்தார் சீமான். ஸோ அந்த விஷயத்தில் அவரை பெண்கள்லாம் பாராட்டுவாங்க. பட் அது அது மாத்திரமே அவருக்கு இதுவாகுமா, ஒரு கட்சி வளர உதவுமாங்கிறதான் ஒரு கொஸ்டின். ஏன்னா இப்போ இந்த மாதிரி நிறைய கோர்ட்டு கண்டனம்லாம் வாங்கினவர் எப்படி பெண்களை மதிப்பார் அப்படிங்கிற ஒரு இமேஜ் ஒன்று இதுவாகும். ஸோ இமேஜ் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது விஜயலட்சுமி விவகாரத்தில். ஸோ முதலே அவர் 2 times அந்த அம்மா கோர்ட்டுக்கு பேட்டி கொடுத்து நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் டைம் புகாரை வாபஸ் வாங்கலான்னு போட்டு இவங்களே போய் கோர்ட்டில் போய் எதாவது ஆகிட போக சொல்லிட்டு பண்ண கிட்டத்தட்ட பல்பு வாங்கிட்டாங்கன்னு தோன்றுறது. இவங்களே ஜம்ப் த கன்னு சொல்லலாம். கம்னு விட்டுருந்தாங்கன்னா ப்ராபப்ளி பெருசாக வந்திருக்காதுன்னு நம்ம தோணுது. இவங்களே கோர்ட்டில் போய் அந்த மனுவை இது டிஸ்மிஸ் பண்ண சொல்ல போய் தான் கோர்ட்டே கவனத்தில் எடுத்துக்கிட்டு திரும்பி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. எனக்கு கேட்டால் அப்படியே கண்டுக்காமல் விட்டுருக்கலாமே நம்ம தோணுது சீமான் தரப்பு. ஸோ அதில் அந்த விஷயம் அவருக்கு கெட்ட பேர் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அது எப்படி சமாளிக்க போகிறாருன்னு தெரியல. கெட்ட பேர் வரலன்னா ஒன்றும் பரவாயில்ல, அவருக்கு கட்சி வளரும். அதே மாதிரி காளியம்மாள் பெரிய ஸ்பீக்கர். அந்த அம்மாவும் டெஃபினட்டாக நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க டிஎம்கேலாம் எதிர்த்து. ஸோ அந்த அம்மா போனது கட்சிக்கு ஒரு பாதிப்பு இருக்கலாம். பட் நாத்தாக்காவை பொறுத்தவரை அவங்க யூனிக் செல்லிங் பாயிண்ட் சீமான் தான், வேறு யாருமே கிடையாது அவங்களுக்கு. சீமான் அவர் தான் பிக்கஸ்ட் அட்ராக்ஷன் அவங்களுக்கு. சென்டர் பாயிண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் நாத்தாக்காவுக்கு சீமான் தான். அவர் தான் கட்சி தான் அவர். ஏன்னா என்ன பிரச்சனை இருந்தாலும் யாருமே கட்சிக்கு பெரிய இமேஜ் டேமேஜ் ஆகலை. நிறைய ஆடியோ ரிலீஸ் ஆகுது அவரை பற்றி எதுவுமே. ஆனால் தொண்டர்கள் மத்தியில் அவர் புகழ் நிலைச்சி தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிற போது ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காதுன்னு தோணுது காளியம்மாள் விலகல்லாம். அந்த அம்மா வெளில போய் என்ன பேசுகிறாங்கங்கிறத பொறுத்தும் இருக்குது, ஒரு இது இருக்குது. பட் இருந்தால் கூட அவங்கள கட்சியை பொறுத்தவரை சீமான் தான் டாப், மற்றவங்களாம் டூப் தான் சொல்லணும் நாத்தாக்காவை பொறுத்தவரை. அதனால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. பட் இந்த விஜயலட்சுமி விவகாரம் பெருசாக டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அவர் அதை எப்படி மூவ் பண்ண போனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவர் சீமான், அப்படி தான் நினைக்க தோணுது. ஜெய்ஹிந்த். வணக்கங்க. இப்போ நாம் இருக்கிற இந்த மைதானம் இருக்க, இது மதுரையில் தோப்பூர் பக்கத்தில் இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம். 220 ஏக்கர். இங்கே தான் 2,20,000 சதுர அடியில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது. இதைத்தான் தாமதமாக பண்ணுறாங்க. எய்ம்ஸ் தர்றேன்னு ஏமாற்றிட்டாங்க, அங்கே ஒன்றுமே இல்லை, எந்த வேலையும் நடக்கலைன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே, அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற வகையில் ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் இங்கே பாருங்கள் அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. வரக்கூடிய 2025க்குள்ளே இதில்
ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று 1,00,000 சதுர அடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும். அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி, மெடிக்கல் கல்லூரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு, இன்பேஷண்ட், அவுட் பேஷண்ட் இப்படி எல்லாம் இங்கே பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது. நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க. இங்கேயும் பாருங்கள், நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க. தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க. இவங்களாம் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க. இங்கே ராட்சச எந்திரங்கள் வேலை செய்ய மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு. இதை பார்வையிடுறதுக்குன்னு எல்என்டி நிறுவனம் தான் இதை வந்து கட்டுறாங்க. எல்என்டி நிறுவனம்ன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை எல்என்டி நிறுவனம் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இந்திய ராணுவத்தில் சூப்பரண்டிங் இன்ஜினியராக இருக்கிற அலோக் செர்வானி அப்படிங்கிறவர் தான் அதுக்கு சூப்பரண்டிங் இன்ஜினியராக இருந்து இந்த பணிகளை எல்லாம் மேற்பாடுறாரு. அவர் லெப்டினன்ட் கர்னல் ரேங்க்ல இருக்கக்கூடியவராக இருக்கார். அவரையும் இப்போ சந்திச்சு தான் வந்தோம். அதனால அற்புதமாக இங்கே பணி நடந்துட்டு இருக்கு. இதில் எந்த விதமான தாமதமும் இல்லை. நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு, குறிப்பாக மதுரைக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நன்கொடை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை. இது கட்டி முடித்து இங்கே வரும்போது ஒட்டுமொத்த மதுரையினுடைய முகமே மாறிவிடும். தி ஃபேஸ் ஆஃப் தி மதுரை அப்படின்னு சொல்றாங்களே, அது மாதிரி மதுரையே மாறிடும். மதுரையினுடைய பொருளாதாரம் உச்சத்துக்கு போயிடும். இங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வேற வேற மாநிலங்கள்லேருந்து, மாவட்டங்கள்லேருந்து உயர்தரமான சிகிச்சை பெறுவதற்கு இங்கே வருவாங்க. மதுரையே ஒரு 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 பேர் சொல்லும்படியான, ஒரு இந்தியாவிலே பேர் சொல்லும்படியான ஒரு நகரமாக மாறிவிடும். தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் அந்த எய்ம்ஸ். இது சுற்றிலும் பாருங்க, காம்பவுண்ட் வால் கட்டிட்டாங்க. 220 ஏக்கருக்கும் காம்பவுண்ட் வால் கட்டியாச்சு. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நீளம், எல்லா பக்கம் சேர்த்தா 3 கிலோமீட்டர் மேலே வரும். அவ்வளோ கட்டியாச்சு. அதனால இங்கேருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது. கம்ப்ளீட்டாக அதெல்லாம் கட்டியாச்சு. அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா காம்பவுண்ட் வாலும் கட்டிட்டாங்க. இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன், பார்த்தாச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காணொலி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி. மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை, எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும். திறப்பு விழாவும் ஐயா மோடி அவர்களே வந்து திறந்து வைப்பார். அது சரி, நான் தெரியாம தான் கேட்கிறேன். எங்க தலைவருடைய மனைவியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஊழல் கரைபடிந்த திமுகவோடு என்னையா சொல்ற? 2G ஊழலில் சிக்கி குடும்ப அரசியல் நடத்தி அண்ணாவின் இயக்கத்தை நாசமாக்கி ஈழத் தமிழர்களை காவு கொடுத்து அட வாய முடிக்கிட்டு பேசாம வாயா. லட்சக்கணக்கான ஈழத்தமிழர் படுகொலைக்கு முழுக்க முழுக்க காரணமான திமுக தலைமை, ஐயோ அற சொல்லா சொல்றானே. பார்வதி அம்மாளை இங்கு மண்ணில் கால் வைக்க விடாமல் அவ்வளவு பெரிய துரோகத்தை செய்த திமுக தலைமை மீது எந்த தமிழ் உணர்வு உள்ளவன் கூட்டு வைக்க முடியும்? இவர்களுக்கெல்லாம் தமிழ் உணர்ச்சி செத்து போச்சா? இந்த எலுமிச்சம்பழ சார கூடி இறங்காத போதையில கப்புன இறங்கிரு. சாதிக் பாட்சா மரணத்துக்கு திமுக காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இதுக்கு ஒரு வழக்கு போட, இதற்கு வழக்கு போட வக்கில்லாத ஸ்டாலின் இந்த ஆத்திரத்துல அப்படியே மனசு துடிச்சு போய் என்ன சொல்லுது போனதுன்னு 7:30 இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா. அது மட்டுமா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் என் தெய்வம் எங்கே? என் தெய்வம் எங்கே? என் தெய்வம் எங்கேயா? எங்கே? அன்புதான் தெய்வமே, என்னை ஆளாக்கிய பெருந்தையே, என்னை முன்னுக்கு முன்னுக்கு. இன்றைக்கு சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை இதுபோல தோழமை கட்சி தலைவர்கள் திரண்டிருக்கின்ற மேடை ஒன்னும் தெரியாத குழந்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களே, அட சாமி அப்பா கை குழந்தைக்கு வந்து என்று என் போன்றவன் விழிக்கின்ற நாள் குறைவிலே இல்லை. ஏன் இப்படி மூட்டை மூட்டையா அவுத்து போட்டுற? நாங்க அவரை கூப்பிட்டோமா வைகோவ வாங்கட்டு, இல்ல எங்க தளபதி வான்னு சொல்லி கூப்பிட்டாரா, வெத்தலை வச்சு அழுத்தாரா? இல்ல எங்க மூஞ்ச வச்சுட்டு அவர் வந்தாரு. தலைவர் இல்லன்னா அவர் வந்துட்டு இருப்பாரா? மேல ஒரு துண்டு போட்டு வர்றாரு. யாரால அந்த அழகு துண்டு போட்டுன்னு வர்றது? எங்க தலைவர் குத்தனா அந்த துண்டை இன்னைக்கு போட்டுக்கின்னு ஊரெல்லாம் ஆம மாரி நாஞ்சிட்டு போறியா? எப்படி வர நீ? அவன் வந்தாலுமே எங்க யம பூந்தா மாரி மேல இருக்க யமுனை விட நம்புவோம். ஆனா இந்த யமுனை நாங்க நம்பவே மாட்டோம். ஒரு காலத்துல நாங்க கல்லடிச்சது எதுவுமே தெரியல. ஒரு கட்சி தலைவர், ஒரு கட்சி தொண்டர் வந்து யார் மேலே வந்து கள்ளத்துக்கு அடிக்கிறாரு. நாங்க திமுக காரனும் இலக்காரம் கிடையாது. தளபதி கல்லடிச்சுட்டாலே போதும், வைகோ கட்சி கழகமே இல்லாம பண்ணிடுறாங்க எல்லாருமே.